ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. திருமணம் அப்படிங்கிறது ஒரு நாள் உறவு கிடையாது. ஆக்சுவலா ஒரே ஒரு நாள்ல நடக்கிற அந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நாள்ல தான் நம்ம வாழ்க்கையே தொடங்குறது. கரெக்டா? அந்த திருமண வாழ்க்கையில சந்தோஷங்களும் இருக்கும், சிக்கலும் இருக்கும். சோ அந்த வாழ்க்கைய நம்ம எப்படி வாழ போறோம் அப்படிங்கிறத பொறுத்துதான் நம்ம வாழ்க்கை சொர்க்கமா மாறும். சோ இந்த அற்புதமான உறவை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்றதா நம்ம சேனலோட நோக்கம். நம்ம லைஃப்ல கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போற ஒரே உறவு அந்த திருமண உறவு தான். லைக் எக்ஸாம்பிள் எப்படின்னு பார்த்தோம்னா, நம்மள ஒரு கட்டம் வரைக்கும் நம்ம பேரண்ட்ஸ் நல்லா பாதுகாப்பா வளர்ப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலி எப்படி ஆயிடும், தனியாயிடும். கரெக்டா? இப்போ அந்த பேரண்ட்ஸ் நம்மளை விட்டு தூரமா போயிடுவாங்க. அதே சமயத்துல நம்ம கூடவே வளர்ந்த நம்மளோட சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் யாரா இருந்தாலும் அவங்களும் ஒரு டைம் வரைக்கும் தான் நம்ம கூட வருவாங்க. நம்ம லைஃப் அடுத்தது நமக்குன்னு ஒரு சந்ததியினர் உருவாக்குனாலும் அவங்களும் நம்ம கூட எவ்வளவு நாள் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனி லைஃப பாக்குற வரைக்கும் மட்டும்தான். அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க. சோ நம்ம லைஃப்ல கடைசி வரைக்கும், அதாவது அதனாலதான் அதை எப்படி சொல்றாங்க, லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த உறவு தான் நம்ம கூட லைஃப் ஃபுல்லா வரப்போற ஒரு உறவு. அது ஒரு சாதாரண உறவு கிடையாது, ரொம்பவே முக்கியமான உறவு. சோ அந்த உறவை நம்ம எப்படி தக்க வச்சுக்கணும்? லைக் நிறைய பேர்கிட்ட, அதாவது லவ் மேரேஜே பண்றாங்க, ஆனாலும் நிறைய ப்ராப்ளம், சண்டை, அதனால பிரிஞ்சிடுறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் எப்படின்னா, நம்ம லைஃப் பார்ட்னர் கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் நம்ம லைஃப் அழகா மாறுறதுக்கான வழி. இப்போ லைக் எக்ஸாம்பிள், ஒரு கணவர் அப்படின்னா அவங்க மனைவிய அவங்க எப்படி நடத்துறாங்க அதை பொறுத்துதான். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பசங்க புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, பெண், அதாவது ஒரு பொண்ணு நம்மளை நம்பி அவ வீட்டை விட்டு நம்ம வீட்டுக்கு வரா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இப்போ ஒரு கெஸ்டா ஒரு வீட்டுக்கு நீங்க புதுசா போறீங்க, யாராவே இருந்தாலும் சரி, அது ஒரு பொண்ணாவே இருந்தாலும் சரி, ஒரு பையனாவே இருந்தாலும் சரி, கெஸ்டா நம்ம ஒரு வீட்டுக்கு போனோம்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா நமக்கு ஃபுல்லா கம்ஃபர்டபுளாவே இருக்காது. சோ அவங்க என்ன பண்ணணும், அவங்க சில விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கணும். லைக் எக்ஸாம்பிள், அன்னைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்தானா புதுசா ஒரு பெட்ஷீட் தரது, நமக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ஃபுட் பண்றது. சோ இந்த மாதிரி சில சில சேஞ்சஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க பண்ணுவாங்க. சோ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் அதுல இருக்கணும். அந்த நினைப்பு அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவங்க கிட்ட அது முழுசா இருக்கணும். ஏன்னா நம்மளை நம்பி வராங்க அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு இருக்கணும். ஏன்னா இடம் எப்படி இருக்கும், ரொம்பவே ஃபுல்லா புது உறவு, லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் பொண்ணுங்க கிட்ட இருக்கும். பசங்களுக்கு அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி கூட தான் அவங்க இருப்பாங்க, பட் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கமிட்மெண்ட் தான் ஜாஸ்தி ஆகுமே தவிர, அவங்க ஒரு வேற ஃபேமிலி கூட புதுசா எல்லாரையுமே பழகுனா அந்த ஃபீல் அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்காது. பட் பொண்ணுங்க அப்படின்னா டோட்டல் லைஃபே மாறின மாதிரி இருக்கும். இவ்வளவு நாளா பழகின சொந்தங்கள் எல்லாம் ரொம்ப தூரமா இருந்த மாதிரி கண்டிப்பா ஒரு ஃபீல் இருக்கும். அது லவ் மேரேஜா இருந்தாலும் சரிதான், அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சரிதான். மேரேஜ் அப்படிங்கிற ஒரு ஃபியர் கண்டிப்பா பொண்ணுங்களுக்குள்ள இருக்கும். சோ இப்ப இந்த கணவன் மனைவி அவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு அவங்களோட லைஃப ஸ்மூத்தா கொண்டு போறாங்களோ அதை பொறுத்துதான் அவங்க லைஃப் சூப்பராவே மாறும். இப்போ ஒரு கணவன் மனைவி கிட்ட எந்தெந்த விஷயத்துலலாம் எப்படி எப்படி நடந்துக்கணும், யார்கிட்டயுமே அவங்க என்ன பண்ணக்கூடாது, விட்டு கொடுக்க கூடாது. அதே விஷயத்த மனைவியும் நடந்துக்கணும். இப்போ ஒரு நாள் இவங்க அவங்க வீட்டுக்கு போறாங்க, சோ கணவனும் மனைவியும் சேர்ந்து பொண்ணோட வீட்டுக்கு போனாலும் அந்த இடத்துல கணவனுக்கு எந்த மரியாதை தரப்படணும் அப்படிங்கிறதுல எல்லாத்துலயும் இவங்களும் கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ ஒருத்தர் விட்டு கொடுக்க கூடாது, யார் முன்னாடியும் யாரையும் தரக்குறைவா பேசிடக்கூடாது. இப்போ பசங்களை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலிய கரெக்டா பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். லைக் எக்ஸாம்பிள் எப்படின்னா, நம்மளை நம்பி வந்த பொண்ணு அந்த இதுவும் முக்கியமா இருக்கணும். அதே சமயத்துல நம்மளை இவ்வளவு நாளா வளர்த்த நம்ம அம்மா, சோ ரெண்டு பேரையுமே விட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு கரெக்டா பேலன்ஸ் பண்ண தெரியணும். சோ அந்த பேலன்ஸ்ல மிஸ் பண்ணிட்டாங்கனாலே ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சோ அந்த விஷயத்த நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணீங்கனாலே உங்க ஃபேமிலியில எந்த ப்ராப்ளமோ திருப்பி வராது. சோ ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்குன்னு சொல்லுவாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள். அது ஒவ்வொருத்தங்களை பொறுத்து. ஒரு சிலர் 6 மாசத்திலே நல்லா புரிஞ்சுக்குவாங்க, எல்லாமே ஓகே, கரெக்டா நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் 20-30 வருஷம் கூட எடுத்துக்குவாங்கன்னு கூட சொல்றாங்க. அப்படின்னு
ஒரு சிலருக்கும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, ஒருத்தர் பேசுறதுல நல்ல கான்சென்ட்ரேஷன் கொடுக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சொல்லணும், சின்ன விஷயமா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கணும். இது இப்படி பண்ணணும், அது அப்படி பண்ணணும். சின்ன விஷயத்துல நம்ம கொடுக்குற அந்த வேல்யூ ஒருத்தருக்குள்ள அந்த ட்ரஸ்ட் என்ன பண்ணணும்னா இன்க்ரீஸ். இது ஒரு நல்ல வே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தர் நல்லா பேசி புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ப்ராப்ளம் வருது, சண்டை வருது அப்படின்னா, அந்த சண்டையில நம்ம பேசாமலே இருந்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் இன்னும் என்ன ஆகும், பெருசாகத்தான் ஆகும். இவங்க மனசுல ஒரு தாட் இருக்கும், அவங்க மனசுல ஒரு தாட் இருக்கும். வந்து பேச வேண்டியதானேன்னு ஒருத்தங்களுக்குள்ள இருக்கும். இவங்க ஏன் பேசல அப்படிங்கிறது. சோ 2 பேருமே எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு 5 to 10 minutes இருந்து பேசிட்டாங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் ஆகிறதுக்குள்ள சான்சஸ் நிறைய இருக்கு. நல்லா பில்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு ட்ரஸ்ட பில்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா வரும். கரெக்டா? இப்போ டிரான்ஸ்பரண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதையுமே ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்த இப்போ ஹஸ்பண்ட் செய்யறாங்க அப்படின்னா அந்த விஷயத்துல ஒய்ஃப் கிட்ட கண்டிப்பா நீங்க ஒரு சஜஷன் கேளுங்க. அவங்க அந்த விஷயத்துல உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண போறதே இல்லைனாலும், பட் நீங்க ஒரு விஷயத்த அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல மனசு சந்தோஷத்தை அது கொடுக்கும். அதே உணர்வு ஒய்ஃப் கிட்டே இருக்கணும். ஒருத்தர் பகிர்ந்துக்கணும். பகிர்ந்துக்கிட்டு நீங்க அந்த வேல்யூவான விஷயத்த நீங்க பண்ணும்போது அந்த குடும்பத்திலே ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் இன்னும் ஜாஸ்தியாகும், உறவு இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ நல்லா ரெஸ்பெக்ட் கொடுங்க, நல்ல ஒரு வேல்யூ கொடுங்க. ஓகேவா? சோ கோபம் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல தயவு செஞ்சு முடிஞ்ச அளவு அமைதியா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா கோபத்துல நம்ம சில வார்த்தைகளை பேசிடுவோம். அந்த வார்த்தை அவங்க மனசுல ரொம்ப கஷ்டத்தை உருவாக்கும். சோ முடிஞ்ச அளவு எப்படின்னா அமைதியா இருந்துட்டு பொறுமையா பேசி சால்வ் பண்ணுங்க. இது நம்ம ஒரு ஃப்ரெண்டோ ரிலேஷனோ யார்கிட்டயோ நம்ம சண்டை போட்டுட்டு நீ வேணா அப்படின்னா பேசாமலே இருந்துரும். ஆனா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்படி கிடையாது. ஒரு நாள் சண்டை போடுறது சகஜம்தான். சண்டையே போடாம இருக்கிறதுங்கிறது பாசிபிள் கிடையாது. சண்டை நடக்கணும் தான், அது தப்பு கிடையாது. ஆனா அந்த சண்டை என்ன ப்ராப்ளம் என்னன்னு யோசிச்சு முடிஞ்ச அளவு சீக்கிரமா சரி பண்ணிடணுங்கிற எண்ணம் 2 பேருக்குள்ளேயே இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ப்ராப்ளம் பெருசாகாது. அதே சமயத்துல பசங்க அப்படின்னு இருக்காங்கன்னா பசங்களுக்கு நம்ம ரொம்ப வேல்யூவான இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். பசங்க முன்னாடி சண்டை போடுறது, அவங்க முன்னாடி தகாத வார்த்தைகள்லாம் பேசணும்னா பசங்களோட மனசையும் ரொம்ப பாதிக்கும். அவங்களோட ஃபியூச்சர் என்னன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவேட்டான ஒரு எண்ணத்துல போகாது. இந்த மாதிரி சண்டைகளை பார்த்து வளர்ந்தாங்க, இது ஒரு பொறுப்பில்லாத ஒரு ஃபேமிலிய பார்த்து வளர்ந்த பசங்களுக்கு லைஃப்ல ஃபியூச்சர்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு கேள்விக்குறியா ஆயிடும். அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து என்னதை கத்துப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லைஃபை எப்படி வாழக்கூடாது அப்படிங்கறதான் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்கு வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஃபீலை எந்த பேரண்ட்ஸுமே கொடுக்க கூடாது. எப்படி எப்படி வாழணும், எங்க அப்பானா இப்படி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அம்மா இப்படி என்ன வளர்த்தாங்க அப்படிங்கிற ஒரு இதை நம்ம பசங்க வெளிக்கொண்டு போற அளவுக்கு நம்மளோட கணவன் மனைவி அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அற்புதமான உறவுல இருந்துதான் நிறைய நல்ல விஷயங்கள் அடுத்தவங்க கத்துக்க முடியும். சின்ன சின்ன விஷயத்த நம்ம ஷேர் பண்ணிக்கிறது. எவ்வளவு பிஸியா இருந்தாலும், அதாவது சேர்ந்து சாப்பிடுறது, சேர்ந்து சும்மா வெளியே போறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்யணும். லைக் ஒரு பெரிய விஷயத்துல கிடைக்காத சந்தோஷம் சின்ன சின்ன விஷயத்துல ஒரு சிலர் கிடைக்கும். அவங்க முழுமையான திருப்தியை அந்த இடத்துல அடைவாங்க. அதே சமயத்துல சப்போர்ட்டிவா இருக்கணும். லைக் உங்க மனைவியா இருந்தாலும் சரி, கணவரா இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு கனவு இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவு நீங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க பண்ணணும். பொண்ணுங்க நல்லா சப்போர்ட்டிவா இருந்தீங்க அப்படின்னாலே லைஃப் அவங்க ஒரு பெரிய இடத்த, கணவன் ஒரு மிகப்பெரிய இடத்த அவங்க அடைஞ்சாங்க அப்படின்னா அந்த டைம்ல என்னோட வெற்றிக்கு காரணம் இவங்கதான் அப்படிங்கிறத மனசார அவங்க ஒத்துப்பாங்க. சோ சிம்பிளா சொல்லணும்னா ஒருத்தர் என்ன பண்ணணும்னா தோத்துக்கணும். லைக் எக்ஸாம்பிள், கணவன் மனைவி கிட்ட தோத்து போகிறது, அதே மாதிரி மனைவி கணவன் கிட்டையும் தோத்து போகணும். எந்த வித ஈகோவும் இல்லாம அவங்களோட லைஃப் அவங்க வாழ்றாங்க அப்படின்னா இவங்க தானே, இதுல என்ன இருக்கு, இதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருந்தாலே வாழ்க்கை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வாழும். இப்போ ஒருத்தங்க மட்டும் எல்லா விஷயத்தையுமே விட்டு கொடுத்துட்டு கடைசியில அவங்க லைஃப்ல எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலை நம்ம கொண்டு வரக்கூடாது. விட்டு கொடுக்கணும். அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க விட்டு கொடுத்தா மட்டும்தான் வாழ முடியும்னு சொல்லுவாங்க. 2 பேருக்குமே அந்த ஈக்குவல் மனப்பான்மை இருக்கணும். அது இருந்தா மட்டும்தான் 2 பேரோட லைஃப்லயுமே எந்த விதமான குறைகளும் இல்லாம ரொம்பவே அற்புதமாக நம்ம வாழ்க்கை போக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும்.
எந்த விஷயமா இருந்தாலும் சேர்ந்து செயல்பட்டா அதுல வெற்றி ரொம்பவே ஸ்ட்ராங்கா கிடைக்குமாங்க. ஒரு விஷயத்த தனியா ஒருத்தங்க பண்றதுக்கும் ஒரு சிலர் 2 பேர் சேர்ந்து பண்றதுக்கும் அதுல ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன், பெஸ்ட் சொல்யூஷன் அதுல கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எப்பவுமே லைஃப்ல சேர்ந்து முடிவெடுங்க, வெற்றியா இருக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயத்துல மனக்கசப்பு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த விஷயத்த மறைக்காதீங்க, ஒருத்தர் ஒருத்தர் மறைச்சுக்காதீங்க. அந்த விஷயத்த உட்கார்ந்து இருந்து பேசி, இதனால எனக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுது, இது எனக்கு பிடிக்கல அப்படிங்கறத நம்ம ஓப்பனா பேசிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் சீக்கிரமா ஒரு சொல்யூஷனுக்கு வரும். சோ இது வேணாம் அப்படிங்கும்போது அதுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இருந்து பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசுறதுனாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஓகேவா? குணம், பொறுமையான குணம் அது 2 பேருக்கிட்டயுமே இருக்கும். அறிந்தும் அறியாமலும் தெரியாம நம்ம செஞ்ச சில தவறுகள்னால நம்ம உறவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகணும்னு எந்த அவசியமும் இல்ல. லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும். அதை நம்ம சரி பண்ணி புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை சரி பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அதை நம்ம நம்பணும், அதை நம்ம செய்யணும். ஓகேவா? அதே சமயத்துல ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிச்சுன்னா அதை பத்தி திருப்பி பேசாதீங்க. ஏன்னா சண்டை வரும்போது பழைய விஷயத்தை இழுத்தோம்னா இன்னும் பிரச்சனை பெருசாகிக்கிட்டே போகும். சோ அந்த பழைய விஷயம் வேண்டாம் எப்ப சண்டை வந்தாலும். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய அண்டர்ஸ்டாண்டிங், பொறுமை எல்லாத்துலயுமே நம்ம பார்த்து பார்த்து நம்ம செயல்பட்டோம்னா அந்த விஷயம் 2 பேர்கிட்டே இருக்கணும். கணவர்கிட்டே இருக்கணும், மனைவி கிட்டே இருக்கணும். இவங்க ஒண்ணு செஞ்சு கொடுத்தாங்கன்னா அது நல்லா இருக்கு, நல்லா இல்ல, ஜஸ்ட் ஒரு காம்ப்ளிமெண்டரி கொடுக்கணும். அடுத்து நீங்க ஒரு சஜஷன் கொடுக்கணும். யாரா இருந்தாலும் அப்படிதான். இப்போ ஒரு பிசினஸ் பண்றோம்னா அதுக்கு இவங்க ஒரு ஐடியா சொன்னா அவங்க ஒரு ஐடியா சொல்லணும். கடைசியா எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சோ இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்குள்ள வந்துருந்துச்சுன்னா எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. முடிஞ்ச அளவு பிரச்சனை வந்தாலும் அதை நம்மளால ஈஸியா சால்வ் பண்ணி நெக்ஸ்ட்டுக்கு கொண்டு போக முடியும். சோ மீண்டும் ஒரு அழகான பதிவோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய்.